ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்றிருக்க திருவண்ணாமலை தீபம் மகாதீபம் ஏற்றிருக்காங்க. அது எப்படி ஏற்றுவாங்க, அந்த பரணி தீபமானது எப்போ ஏற்றப்படும், மகாதீபமானது எப்போ ஏற்றப்படும்ன்றதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ திருவண்ணாமலையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மகாதீபமானது வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஷார்ப்பாக ஏற்றிருக்காங்க. அண்டு இந்த மகாதீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் 4 மணி அளவுக்கு அண்ணாமலையாரோட சன்னதியில் பரணி தீபமானது ஏற்றப்படும். அந்த பரணி தீபத்தை அதை தொடர்ந்து சாயங்காலம் அந்த 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றுற நேரத்தில் அந்த பரணி தீபத்து கூட அர்த்தநாதேஸ்வரர் அவர் வந்து உற்சவமூர்த்தி அப்படின்னு அவர் அழைக்கப்படுவாங்க திருவண்ணாமலையில் எல்லாரும். அந்த உற்சவமூர்த்தியும் அந்த உற்சவமூர்த்தி வந்து கோவிலிருந்து டான்ஸை அவர் ஆடிக்கிட்டே வருவார். அவர் கொண்டு வருவாங்க சாமியை. அந்த சாமி வந்து வெளில வந்து ஒரு சில செகண்ட்ஸ் தான், ஒரு 10 செகண்ட் போல் தான் இருப்பார் சாமி, மலையை பார்த்த மாதிரி. அவர் வரும்போது அந்த பரணி தீபத்தையும் கூட கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஒளி மேலே மலையில் தெரியும் போது அவங்க அர்த்தநாதேஸ்வரர் கும்பிட்டு அண்ணாமலையாருக்கு தீபத்தானது ஏற்றுவாங்க. இதுதான் திருவண்ணாமலை கோவிலில் நடந்தக்கூடிய ஒரு மகாதீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜரானது இதுதான். உங்களுக்கு இதை பற்றி எப்படி தீபமானது ஏற்றப்படுவாங்கன்றதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.